ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மார்ச் 25, 2024 திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர நன்னாள் ஏற்படுகிறது. இந்த நன்னாளோட சிறப்பையும் அந்த நன்னாளில் நம்ம செய்கின்ற வழிபாடு முறைகளையும் தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி மற்றும் முத்திரை நட்சத்திரம் வரும் நாளில் தான் தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தேறியது. பங்குனி மாதம் பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது, நேரம் மற்றும் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும் நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி தனி சிறப்பை பெற்றுள்ளது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விசேஷங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமி கொண்டாட்டம், சிவபெருமான் ஆலாகால விஷமருந்திய மகா சிவராத்திரி, பார்வதி தேவி வலம்புரி சங்கில் அவதரித்த நாள் என்று பல விசேஷங்கள் மாசி மாதம் பௌர்ணமி அன்று நடந்தேறியது. அதே போலதான் குறிப்பாக பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று பங்குனி உத்திரம் என்ற மிக சிறப்பான சுபிட்சமான நாளும் வருகிறது. உதய நாளிகை என கூறப்படும் சூரிய உதயமாகும் போது இருக்கும் திதியை கணக்கிடும் அடிப்படையில் பங்குனி பௌர்ணமி பார்த்திங்கன்னா மார்ச் 25 திங்கட்கிழமை அன்று வருகிறது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் வரும் பௌர்ணமி மிக விசேஷமானது. பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதி ஏற்படும். எனவே பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரியன், செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமி தேவி மற்றும் சுக்கிர பகவானை வழிபடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா ஞாயிறு அன்று தொடங்கி திங்கள் மதியம் வரை முடிவடைகிறது. எனவே அன்று திங்கட்கிழமை காலை சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். அதேபோல் ஞாயிறு அன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பங்குனி பௌர்ணமி அன்று தான் மகாலட்சுமி அவதரித்தார். ஞாயிறு அன்று மாலை வேளையில் பார்த்திங்கன்னா வீட்டில் மற்றும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளை நினைத்து கொண்டு நெய் விளக்கேற்றும் பொழுது அதனுடைய பிரார்த்தனை பலிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்திங்கன்னா சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம். பங்குனி மாத பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் ஒரே நாளில் வருகிறது. எல்லா தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் நடந்த நாள் என்பதால் சிவபெருமான் பார்வதி தேவியோடு விநாயகருக்கும் வெள்ளத்தில் செய்த இனிப்புகளை செய்து நிவேதனம் செய்து வழிபடலாம். வள்ளி தெய்வானை சமேதரராக இருக்கும் முருகர் வழிபாடு, ஆண்டாள் அரங்கன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு போன்றவை பார்த்திங்கன்னா இந்த நன்னாளில் நம்ம செய்வது சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா முக்கியமானது மார்ச் 24 காலை 11 மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது. எனவே பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரம் அன்று திருவண்ணாமலை பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் ஞாயிறு காலை 11 மணியிலிருந்து மார்ச் அதாவது பங்குனி உத்திரம் திங்கட்கிழமை 25 காலை 11 மணி வரை கிரிவலம் செல்வதற்கான நேரமாகும். அதனால் பௌர்ணமி தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை நைட்லேயே கிரிவலம் செல்கிறவங்க செல்லுங்க. கிரிவலம் சென்று சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு வலம் பாருங்கள். அப்படி வலம் வரும்பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். மனதிற்கு ஒரு விதமான அமைதி கிடைக்கும். ஏன்னா திருவண்ணாமலை சென்றவர்கள் பூராமே திரும்ப எப்போ நம்ம வருவோம் அப்படிங்கிற பாணியில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா அந்தளவுக்கு இறைவனுடைய அருளானது நம்மளை ஈர்த்திருக்கும். ஒரு தடவை திருவண்ணாமலை போனாலே நமக்கு அடுத்தடுத்து எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த நன்னாளில் பௌர்ணமி மாதம் கூட நீங்கள் போயிட்டு வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருப்பது தான் பங்குனி. அவ்வளோ விசேஷம் வாய்ந்த ஒரு மாதமாக திகழ்கிறது. நிறைய ஆலயங்களில் பார்த்திங்கன்னா திருவிழாக்கள் கொண்டாடப்படும். பூமிதி திருவிழா, தேர் இழுப்பது போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும். முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அவர் நமக்கு நிறைய விதமான நன்மைகளை செய்து வைப்பார். ஏன்னா அவ்வளோ விசேஷமான நாளாக இந்த பங்குனி உத்திரத்தோட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏற்கனவே கூறினது போல தான் மிகவும் சுவாரஸ்யமாக பல தெய்வங்கள் திருமணங்கள் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் நடந்ததாக கூறப்படுகிறது. சிவன், பார்வதி, முருகன் மற்றும் தேவயானி, ஆண்டாள் மற்றும் ரங்கநாதர், ராமர் மற்றும் சீதை திருமணங்கள் இந்த புனித நாளில் தான் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மகாலட்சுமி, ஐயப்பனின் அவதாரம் என்று பலவாறான முக்கியமான நிகழ்வுகள் இந்த நன்னாளில் தான் நிகழ்ந்தது என்று கூறப்படுகின்றது.
இதனால்தான் இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் என்றே சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஆறுபடை வீடு என்று அழைக்கப்படும் 6 பிரசித்தி பெற்ற முருகல் கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். மேலும் இந்த கோவில்களில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். குறிப்பாக முருகப்பெருமானின் மீது கொண்ட அன்பின் பக்தியின் அடையாளமாக பக்தர்கள் பல மைல்கள் மேல் நடந்தே செல்வார்கள். அவர்களில் பலர் பால்பானைகளிலும் காவடிகளையும் தங்கள் தோள்களில் தலையிலும் சுமந்து கொண்டு கோவிலில் காணிக்கையாக சில பொருட்களை சுமந்து கொண்டு வருவார்கள். முக்கியமாக பழனி மலையில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேர் திருவிழா இந்த நாளில்தான் மிக முக்கியமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த பங்குனி உத்திர விரத முறைகள் பார்த்திங்கன்னா இந்த நாளில் விரதம் இருப்பது குறிப்பாக முருக பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான அனுசரிப்பு. இந்த நாளில் காலையில் பக்தர்கள் புனித நீராடி விரத நடைமுறையை தொடங்குகின்றனர். காலை பூஜைக்கு பிறகு பக்தர்கள் ஒரு நாள் கடுமையான விரதம் அனுசரிப்பார்கள். அது முடியாவிட்டால் அவர்கள் விருப்பப்படி தண்ணீர் அல்லது பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியம்தான். ஆனால் சில பேருக்கு உடம்புக்கு முடியாதவர்கள் இந்த விரத முறைகளை மேற்கொள்வது வேண்டாம் அப்படிங்கிறது தான். உடலால் முடியும், மனதையும் உடலையும் ஒன்றாக கலந்து ஒருநிலைப்படுத்தி விரதத்தை நான் முடிப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை முடிக்கிறவங்க முடிக்கலாம். இல்லாத சமயத்தில் முருகனை வேண்டிக் கொண்டு எப்பயும் போல் உங்களுடைய மனதை மட்டும் சுத்தப்படுத்தி கொண்டு உணவு உண்டு கொண்டு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். ஏன்னா உடம்பை நம்ம வருத்தி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு முழு அந்த இறையருளோடு வழிபாடு முறையை மேற்கொள்வது அப்படிங்கிறது நடக்க முடியாது. ஏன்னா இப்போ காய்ச்சல் இருக்குது, இல்லை உடம்பு சரியில்லாத பட்சத்தில் நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தோம்னா, நம்ம எதுவுமே உண்ணாமல் இருந்தோம்னா இன்னும் மேலும் உடல்நிலை மோசமாக மாறிவிடும். அதனால் உடல்நிலை மோசமாக இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா விரதங்களை இருக்க வேண்டாம். மனதார முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டாலே போதும், அவர் உங்களுக்கு வேண்டியதை அருள்வார். மேலும் அந்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படித்தால் நல்லது. ஒருவேளை அப்படி படிக்க முடியாதவர்கள் ஓம் சரவணபவா என்னும் மந்திரத்தை அந்நாள் முழுவதும் உச்சரிக்க வேண்டும். நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் முருகன், சிவன், விஷ்ணு கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இதைத் தொடர்ந்து உண்ணாவிரதம் நிறைவடையும். இந்த விரதத்தின் பலனாக பக்தர்களுக்கு செல்வ வளர்ச்சி தடைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியை பெறுவார்கள். 48 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விரதத்தை கடைபிடித்த மூலம் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைத்தும் முக்தி நிலை அடைவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. நம்ம இந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டு வந்தாலும் முக்தி பெறுவது அப்படிங்கிறது ஒரு கடினமான வேலை தான். பிறப்பிலையும் இறப்பிலிருந்து முழுவதுமாக முக்தி பெறுவது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இந்த வாழ்க்கையிலே ஒரு சவாலான விஷயம். அப்படி நம்ம வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இந்த ஒரு நாள் விரதத்தையும் நம்ம மேற்கொண்டு 48 ஆண்டுகள் தொடர்ந்து நம்ம வழிபாடு முறையை தவறாமல் செய்து கொண்டு வரும் பொழுது நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதன்படி இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி அன்று வருகிறது. எனவே அந்நாளில் பார்த்திங்கன்னா சிவன் அல்லது முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உங்கள் அருகில் எந்த கோயில் இருந்தாலும் சரி, இல்லை நான் வெகு தூரம் கூட சென்று இறைவனுடைய பூஜையில் கலந்து கொள்வேன் அப்படிங்கிற பட்சத்தில் போகலாம். இல்லை என்னால் முடிஞ்சது இவ்வளோதானா, இருக்கிறவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லாதவர்கள் தங்களிடம் இருப்பதை வைத்துக்கொண்டே பண்ணலாம். எது பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு அந்த உணவளிப்பது அப்படிங்கிறதையும் தவறாமல் பண்ணுங்கள். பல விசேஷங்கள் அடங்கிய நாளாக பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரமானது திகழ்கிறது. அதனால் அன்றைய நாள் திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா கட்டாயம் முருகனை நினைத்து, இல்லை ஈசனை நினைத்து, இல்லை உங்களுடைய குலதெய்வம், இப்படி எந்த ஒரு தெய்வத்தினாலும் மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அவர்கள் உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா உண்மையான பக்தியையும் அன்பையும் செலுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு அது தெரியும். அந்த பலனானது நான் ஏற்படுத்தி கொண்டு அதை நான் நடைமுறைப்படுத்தி கொண்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறது. அந்த உண்மையான அன்பும் பக்தியையும் தான் அந்த உலகத்தில் நம்மளை உண்மையான ஒரு நிலையை அடைய செய்கிறது. அது கடைசி வரை நம்ம பின்பற்றி கொண்டே வரும் பொழுது வாழ்க்கை முறை நன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. அதனால் அன்றைய நாள் பார்த்திங்கன்னா முழுவதுமாக இறை வழிபாட்டுக்குள்ளே மூழ்கி இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மறக்காமல் பௌர்ணமி செல்லணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் 11 மணிக்கு மேலே நீங்கள் செல்வது நல்லது. கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது சிவபெருமானை மனதார நினைத்து முழுவதுமாக சுற்றி வருவது தான்.
அதனால் தேவையில்லாத பேச்சுக்களும் சரி, எந்த ஒரு பேச்சும் பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு ஈசனை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கூறிக்கொண்டே போங்க. கடைசி வரை அப்படியே நம்ம போகும்பொழுது தான் அந்த பக்தி நிறைவடைகிறது. அதனால் மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. வீட்டை பெண்கள் பார்த்திங்கன்னா துடைத்து சுத்தம் பண்ணி அசைவம் சார்ந்த உணவுகளை உண்ண தேவை வேண்டாம். வீட்டில் உள்ளவங்களையும் அன்றைய நாள் உண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வைங்க. ஏன்னா இறைவனை வழிபடும் போகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டாலே இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து விடுவது தான் முதல் விஷயமாக இருக்கணும். அதை எல்லாருக்கும் கூறிக்கோங்க. உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். அதனால் அசைவம் சாப்பிடுவதை விட்டு விடுங்கள். அதுதான் நமக்கு சிறந்த இறை வழிபாடை கொண்டு வரும். ஏன்னா ஒரு உயிரானதை நம்ம கொல்றது அப்படிங்கிறதே பாவம். அதை நம்ம சாப்பிடுவது அப்படிங்கிறது அதை விட ஒரு பாவ செயல் தான். அதனால் முடிந்த அளவுக்கு தேவையில்லாத உயிர்களை கொல்வதை நம்ம தவிர்த்து விடணும். சைவத்தையே நம்ம சாப்பிடுவதை பின்பற்றி வருவது தான் சிறப்பு. இல்லை என்னால் அசைவம் தான் சாப்பிட்டு பழகிருச்சு, அதை நிறுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான நல்ல நாள்கள்லையாவது அதை குறிப்பிட்ட நாள் வரை தள்ளி வைத்து இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சரி நமக்கும் நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். பங்குனி உத்திர நன்னாளில் இறை வழிபாடு தவறாமல் செய்யுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.